நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் கார்த்திக். மார்னிங் லட்சுமி. எங்க விஷ்ணு இன்னும் வரல? இல்ல தெரியல. நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? அது வந்து என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? விஷ்ணு உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணானா? இல்லையே. நேத்து நைட்டு நான் எஸ்எம்எஸ் போட்டேன், பதில் போட்டா. ஓ, வேற எதுவும் சொல்லியா? இல்லையே. ஏன் ஏதாவது பிரச்சனையா? ம். என்னாச்சு? நேத்து மதனுக்கும் விஷ்ணுக்கும் சண்டை ஆயிடுச்சு. அந்த ஹார்ட்வேர்ல வேலை செய்றானே உங்க ஃப்ரெண்ட், அவனோடியா? ஏ? விஷ்ணு வழக்கம் போல கலாச்சான். அவன் வேற மூட்ல இருந்தான். டென்ஷன் ஆயிட்டான். சண்டைனா வாய் சண்டையா? இல்ல, அடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் சின்ன பசங்களாவே இருக்கிறீங்களே. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் தான். சரி, யார் மேல தப்பு? அப்படி சொல்ல முடியாது. மதன் கடுப்பாவறான்னு தெரிஞ்சோம் விஷ்ணு கொஞ்சம் கலாய்க்காம இருந்திருக்கலாம். அவன் எப்பவுமே அப்படிதானே. அது மதனுக்கு புரியலையே. சரி விடு, அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நீ எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? அது வந்து நீ என்ன பண்ண? நானும் அடிச்சிட்டேன். மதனையா? இல்ல, விஷ்ணுவ. என்ன கார்த்திக் சொல்ற? ஏன் கார்த்திக்? தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி. என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல கார்த்திக். தப்புதான் லட்சுமி. அவன் ஃபீல் பண்ணானா? பயங்கரமா கோச்சுக்கிட்டான். நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? அந்த சண்டை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதான் அவசரப்பட்டு. தப்பு கார்த்திக். அது அடுத்த செகண்டே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. ஃபோன் பண்ணியா? அவன் எடுக்கல. ஹே, நேர்ல போய் பாத்துருக்கலாம்ல. இல்ல, அவன் என்ன சொல்லுவான்னு தயக்கமா இருந்துச்சு. அதான். ஆபீஸ்க்கு வருவான்ல, பேசிக்கலாம். அவன் என்கிட்ட எப்படியும் பேச மாட்டான். நீங்க தான் லட்சுமி கொஞ்சம் சொல்லணும். சொல்றேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க லட்சுமி. நான் சொல்றேன் கார்த்திக். கார்த்திக் வரான். ஹாய் லட்சுமி. ஹாய். ஹாய் மச்சான். என்ன மச்சான்? ஆமா, எங்க உங்க அக்காவை காணோம்? என்னடா ரியாக்ஷன் இது? என்ன லட்சுமி, இவனுக்கு என்னாச்சு? ஹே, கார்த்திக் உனக்கும் அவனுக்கும் ஏதோ சண்டைன்னா? அப்படியா? எப்போ? டேய், இல்ல மச்சான், சீரியஸா ஞாபகம் இல்ல. நாம சண்டை போட்டோமா? Damn it. அதுக்கு சான்ஸே இல்லடா. சாரிடா. டேய், காமெடி எல்லாம் பண்ணாதடா. என்னோட சாரி ஏத்துக்கோ. கேண்டீன்ல வந்து பூரியான் கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த சாரியை வச்சு நான் என்ன பண்றது? போடா போய் வேலைய பாருடா. ஹே, என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? இதுல ரெண்டு பேர்ல யார் சொன்னது போய்? லட்சுமி, விடு லட்சுமி, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹே, கார்த்தி உன்னை அடிக்கலாம்? அடிச்சிருக்கலாம், ஆனா சரியா ஞாபகம் இல்ல. மச்சான், என்னடா இந்த சப்ப மேட்டருக்கு இவ்வளவு பெரிய சீனை போடுற? சாரிடா. ஐயோ, இவ அடங்க மாட்டா போல இருக்கே. என்ன பண்ணலாம்? மச்சான், இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு எனக்கு தெரியலடா. நீ யாரா? என் நண்பன்டா. நண்பன் ஒருவன் வந்த பிறகு பின்னை தொடலாம் முந்தன் சிறகு, கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல தேவலடா. சரி, சாரிடா. இனிமேல் சொல்ல போதுமா? இனிமேல் சொல்ல. இல்ல அத்த, அவர் எங்களுக்கு போன் பண்ணல. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் அத்த, நாங்க போடுற பில் புக் மேல சத்தியம். சரி அத்த, அவர் போன் அடிச்சா நாங்களே அவர் ஒரு 2 அடி அடிச்சு உங்க வீட்டுல கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்றோம் அத்த. சரி அத்த. டேய், என்னடா இந்த மாமா இப்படி பண்றாரு? டேய், நிஜமாவே மாமாவை காணலையா? ஆமாண்டா, அவங்க வீட்ல எல்லாம் பதறாங்க. இன்னும் 2 நாள்ல அவர் வீட்டுக்கு வரல, அவங்க இங்க வந்து உதைப்பாங்களாம். போனை எடுத்து இதான் மேட்டர்னு சொல்லலாம்ல. இந்த ஆள் போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிடறாரு. மாமா இந்த மாதிரி டகால்டி வேலை பண்றப்ப பணம் வேணும்னா முதல்ல விக்கிறது போனை தானே. அடப்பாவி, அப்புறம் எப்படிடா கான்டாக்ட் பண்றது? யாரும் கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னா காணாம போறதே. காணாம போயிட்டு போன்ல பேசுறதுக்கு இங்கே இருந்துலாமே. அதுவும் சரிதான். ஆனா அந்த ஆள் ஆபீஸ பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆமாண்டா கட்ட, அத்தை வேணா அவர் பண்ற டார்ச்சரை பொறுத்துக்கலாம், ஆனா ஆபீஸ் பொறுத்துக்காதுல. ஏற்கனவே மாமா இங்க இருக்காரு அங்க இருக்காருன்னு சொல்லி மோகனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்.
சிக்கணும் செதைச்சிருவான். ஆமாண்டா, மாமாவை காணோம்னு சொன்னாலும் பிரச்சனை, காணாம போன மாமா இருக்கிறாருன்னு சொன்னாலும் பிரச்சனை. என்னடா பண்ணலாம்? போற வரைக்கும் டிராமா போகட்டும். மாட்டணும், வேஷத்தை கழிச்சிட்டு கையை தூக்கிட வேண்டியதான். டேய் கட்ட, அந்த கருமெட்டு கருவாயன் வரான் வரான். ஹலோ மாமா, குட் மார்னிங் சார். எங்க மாமா? ஊட்டி ஹில்ஸா? ஹலோ மாமா, விட்டு விட்டு கேக்குது மாமா. ஹலோ யோ ஹலோ யாரியா? சார், அன்பு மாமா சார். அன்பா? ஹலோ குடு போன. சொல்லு மாமா. என்னது ஆர்டரா? ஓகே ஓகே. 5 கோடியா? மாமா மாமா, ஒன்னும் அவசரம் இல்ல, லாக் பண்ணு. ஆர்டரோட தான் நீ வர்ற, ஓகேவா? என்னது, அது வரைக்கும் நீ போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிருவியா? ஓ சரி 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 சரி. வெறியோட போன நீ, வெற்றியோட திரும்பி வர வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். ஹலோ ஹலோ, சிக்னல் போச்சு. யோ யாரியா? அன்பு மாமா தான் சார். என்னவா? பில்கேட்ஸ் ஊட்டிக்கு வந்திருக்காராம். என்னது? அட ஆமா சார், சம்மர் லீவுக்கு ஊட்டிக்கு வந்திருக்காராம். யோ என்னையா கதை விடுற? நிஜமா சார், அவர் ஊட்டில ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்க போறாராம். என்னையா சொல்றீங்க? சார், அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றாரு சார். புரியலையே. சார், முதல்ல எல்லாருக்கும் கோச்சிங் சென்டர் மூலமா கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரே அவங்களுக்கு விக்கிறது. யோ புரியுற மாதிரி சொல்லியா? சார், தமிழ்நாடு பூரா பில்கேட்ஸ் பலாயிரக்கணக்கான கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு கம்ப்யூட்டர் வேணும்ல, அந்த ஆர்டர் எடுக்கத்தான் மாமா அங்க இருக்காரு. ஓ, பில் கேட்ஸ்க்கே நம்ம ஆளுங்க கம்ப்யூட்டர் விற்க போறோமா? ஆமா சார், இமயமலையிலேயே ஐஸ் விக்கிறவன் தான் நல்ல சேல்ஸ்மேன், நீங்க தானே சொல்லுவீங்க. அதெல்லாம் ஓகேயா, ஆனாலும் இந்த கதை நம்புற மாதிரி இல்லையே. சார், எல்லார் சாதனையுமே ஆரம்பத்துல கேட்டா நம்ப முடியாத வேதனையா தான் சார் இருக்கும். ஆமா சார், தோத்து போனா அது சோதனை, ஜெயிச்சாதான் அது சாதனை. முதல்ல அன்புக்கு நான் ஒரு போன் போடுறேன். என்னையா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? தான் லட்சியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் செல்போன்லாம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு சார். நீ பேசுன? அவருக்கு தோணுனா அவரை அடிப்பாரு சார். அவனை முதல்ல எனக்கு போன் அடிக்க சொல்லு, அப்பதான் நான் நம்புவேன். Yes, sir. சார், என்ன ஆர்டர் கிடைச்சா 5 கோடி சார். இப்படி என்ன உசுப்பேத்தியே உதவாங்க வைக்கிறீங்களேடா. உங்களை நம்பி நானும் மேல கமிட் பண்ணிட்டு செருப்படி வாங்காதான்டா குறை. சார், இல்ல சார், அந்த 5 கோடி ஏய் போதும், 1 கோடி 2 கோடின்னு சொல்லியே என்ன தெரு கோடிக்கு அனுப்பிச்சிடாதீங்கடா. ஐயோ சார், செக்கா கேஷா? உண்மை மாதிரியே போய் சொல்றீங்களேடா ராஸ்கல்ஸ். வாங்கடா. டே மாப்ள, கதையை இப்படியே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ஒப்பேத்த முடியாது. அன்பு மாமா நாளைக்குள்ள வரல, நம்ம ட்ரௌசர் நிக்கோலா தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ் கமென். குட் மார்னிங் சார். நேத்து என்ன நடந்துச்சு? பெசன்ட் நகர் மாதா கோயில்ல திருவிழா. என்ன ஜோக்கா? சார், சீரியஸா நடந்தது சார். ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? ஒர்க். அப்போ நீ ஏன் ஒத்துக்க மாட்ட? என்ன சார் வேணும் உங்களுக்கு? விளக்கம். எதுக்கு? ஆபீஸ்க்குள்ள நீங்க அடிச்சுப்பீங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? இவன் வேற எவ்வளவு தகவல் கொடுத்தானே தெரியலையே, எல்லா உண்மையா சொல்லிருப்பானோ? அவனை என்ன பாக்குற? என்ன பார்த்து பேசு. சார், நாங்க சண்டைலாம் ஒன்றும் போடல சார். சண்டை போடலையா? இவன் போட்டு வாங்குறானா இல்ல வாங்கி போடுறானா? நல்லா தான் பண்றான் சார். நீங்க சிரிச்சாலும் அதான் பதில். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஃப்ளோருக்கு ஃப்ளோர் கேமரா எதுக்கு வச்சிருக்கோம்? ஓ, இவன் ஆடுறதுக்கு காரணம் இந்த ஆணவம் தான் காரணமா? ரைட்டு. நீங்க சண்டை போட்டதுக்கு ப்ரூஃப் இருக்கு. சார், இப்போ என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஒழுங்கா ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. என்ன சார், சண்டே போடலன்னு சொல்றோம், நீங்க என்னமோ அப்பாலஜி எழுதி கொடு, அம்மாலஜி எழுதி கொடுன்னு சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? சார், நான் சொன்னப்பதான் நீங்க நம்பல, இப்பதான் இவங்களும் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன சார்? ஓ, அப்ப மதனும் நம்ம சைடு தான் ஆடுறானா? மிஸ்டர் டேவிட், சங்கடி உனக்கு. அப்போ நீங்க சண்டை போடலன்னு சொல்றீங்க. சார், நாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா அடிச்சுப்போம் புடிச்சுப்போம், அதுக்கெல்லாம் நாங்க தான் சார் ஒருத்தர் அப்பாலஜிஸ் பண்ணிக்கணும். கம்பெனிக்கு எதுக்கு சார் பண்ணணும்? அப்போ நேத்து நடந்தது பெரிய சண்டை இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா சார். ஆமா சார், லுல்லுலாய் சார். சின்ன வயசுல இருந்து இவன் குடும்பத்தை நான் அசிங்கமா திட்டுவேன், என் குடும்பத்தை இவன் அசிங்கமா திட்டுவான் சார்.
இத நாங்க ஒரு ஜாலியா விளையாட்டாவே எடுத்துப்போம் சார். ஆமா சார், ம், விளையாட்டா நாங்க கெட்ட வார்த்தையில் திட்டிப்போம். ம். அதுக்கு பேர்லாம் சண்டை இல்ல சார். வேணும்னா இப்ப பாருங்களேன். போதும் போதும். சார் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சார். எங்க குட்டையை குழப்பி அதுல மீன் பிடிக்க பாக்குறீங்களா? ஆமாம் சார், நாங்கள் சண்டை போட்டாலும் எங்களை சமாதானப்படுத்த முடியுமான்னு பாருங்க. அதை விட்டு ஒருத்தனை கரெக்ட் பண்ணி இன்னொருத்தனை போட்டு தள்ள பார்க்காதீங்க சார். நீங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன வெளியில போனா அவன் அடிப்பான் சார். அதுக்கு இங்கே இங்கே என்ன பண்ணோம்? சாரி சொல்றேன் சார். ஏய் மச்சான், ஏய், இருடா. என்ன அடிச்சேடா. வெளில போங்க. பாய் சார். சாரி you, sir. சார். மச்சான். ஏய் டேய், இன்னொருத்தர் முன்னாடிலாம் உங்களை விட்டு தர மாட்டேன்டா. ஆனா நீங்க செஞ்சதுல என்னால மறக்க முடியல. எனக்கு உங்களை பிடிக்கலடா. ஆனா எங்களுக்கு உன்ன பிடிக்குதே. நட்புனா என்ன தெரியுமாடா? நண்பன் என்ன தெரியுமாடா? இந்த விஷ்ணு என்ன தெரியுமாடா? தெரியும்டா. என்ன தெரியும்? தலை வலி. ஏன்? வா. டேய், கேட்டு சொல்றா. என்ன கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? டேய், கேட்டு சொல்றா. என்ன கார்த்திக்? இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு சொல்கிறான். ஏன் அது அவனே கேட்க மாட்டானாமா? இல்லை, சும்மா நடுவில் ஒரு ஆள். எத்தனை நாளா இந்த நாட்டாம வேலை பண்ற கார்த்திக்? ஏய், தேவையாடா இதெல்லாம் எனக்கு? டேய், கேளுன்னா கேக்குறத விட்டு இன்னும் இப்படி கேட்டுட்டு இருக்க? கேட்குறேன். ஆ, லக்ஷ்மி, உங்களுக்கு விஷ்ணுவை பிடிச்சிருக்கா? வாட்? இல்லை, டு யூ லவ் ஹிம் ஆர் நாட்? அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இதுவா? ம். பதில் சொல்லுங்க. இல்ல, அதாவது நோ, நாட் அட் ஆல். என்ன லட்சுமி? இப்ப நேரா கேட்க தெரியுதுல, அப்புறம் என்ன? ம். இப்பயே நோ சொன்ன. இப்படி துணைக்கு ஆள் வச்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ற ஆம்பளை எனக்கு வேண்டாம். லட்சுமி. எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள என்ன உனக்கு? இல்ல, அது வந்து இதையாச்சி காத்தி சொல்லலாம்ல. அவன் அதையே சொல்லிட்டான், இத சொல்றதுக்கு என்ன? மச்சான் சொல்றா. உங்கள் அம்மா வராங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? இல்லை, ஒருவேளை உங்களுக்கு இவனை பிடிக்கலனா? பிடிக்கலனா? ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா ரிசல்ட்டுக்கு முன்னாடி உன்னை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். சிரிக்காத லக்ஷ்மி. இதுக்கு சீரியஸா வேற பதில் சொல்லணுமா கார்த்திக்? இல்லை, நீ சிரிச்சா எனக்கும் சிரிப்பு வருதுல. டேய் துரோகி, சீரியஸ் என்ன சிரிச்சு காலி பண்றியா? அவனை ஏன் திட்டுற? நான் பதில் சொல்றேன். உனக்கு என்ன அவ்ளோ பயம்? இல்ல லட்சுமி, உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலனா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? எங்க அம்மா உன்னை வேணானா வேணாதான். லட்சுமி. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தேன், பால குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. தம்பி, நோ சில்லி ஃபீலிங்ஸ். ஏதோ என்னமோ உலகத்திலே நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ற மாதிரி ஃபீல் கொடுக்காத. நீ ஒரு அட்டகத்தின்னு எனக்கு தெரியும். ஓவர் ஆக்ட் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காத. என்ன உன்னால பிரிய முடியுமா? சூப்பரா முடியும். வருத்தமா இருக்காதா? அது லைட்டா இருக்கதா செய்யும். லைட்டானா எவ்வளவு லைட்டா? கொசு கடிச்ச மாதிரி. ஓ, சுரீர அளவுக்கு தான் காதல் இருக்கா? அத பத்தி அப்புறம் பேசலாம். சூசன் மேல் பாத்தீங்களா இல்லையா? ஏன், என்னாச்சு? அட பாவீங்களா, மேலே இன்னும் பாக்கலையா? எதிர்க்க இருக்க மயில பாத்துட்டு இருந்தனா மேல கவனிக்கல. உருப்பட்றோம். லக்ஷ்மி, அந்த மெயில்ல என்ன இருக்கு? சிங்கப்பூர் மெட்ரோ வேலையை ஒழுங்கா பண்ணுங்கன்னு சூசன் நம்ம கிட்ட கெஞ்சாம கெஞ்சிருக்காங்க. ஓ, என்ன பிரச்சனை? பிஹெச் அன்னைக்கு சூசனை போட்டு வாட்டி வதச்சிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா, காய்ச்சுன்னு காய்ச்சிருக்காரு. என்ன பிரச்சனை அவருக்கு? அது வந்து ஆட்டிட்யூட் ப்ராப்ளம். என்னங்க சிரிக்கிறீங்க? பாவங்க சூசன். நாளைக்கு அவரோட நம்ம டீமுக்கு மீட்டிங் இருக்கு. ஐயோ, யார கேட்டு மீட்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஹலோ, யார கேக்கணும்? அவர் நம்மளோட ஹெட். மீட்டிங் ஃபிக்ஸ்ட். அப்போ நாளைக்கு இருக்கு. நான் மிஸ்ஸிங் பா. ஏங்க, நீங்க எங்க போறீங்க? அம்மாவை ரிசீவ் பண்ணோம்ல. ஏங்க, முதல் மீட்டிங் ஆப்சென்ட் ஆனா நல்லா இருக்காதுங்க. பாத்துக்கலாம்.
அப்ப நாங்க 3 பேர் தானே? என்ன மச்சான் இது? என்ன லவ் பண்றீங்களா கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாம நாளைக்கு மெட்ரோவோட மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன டிசைன்டா இது? All the best, Vishnu. Enjoy. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான் இம்சை அரசன் நம்மளாம் கூப்பிட்டு விட்டுருக்கான். தெரியலையே. நான் நினைக்கிறேன் ஐமை டிஸ்கோ டான்சர்னு அவனே விளம்பரம் ஓட்டிப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம்டா. அவனுங்களே நான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் சொல்லிப்பானுங்கடா. டேய் வாயை முடி கொஞ்சம் சும்மாறா. அந்த ஆளுக்கு நம்ம டீம்னாலே செம காண்டு. டேய் நீனடா கேப்ல கடை வெட்டுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பயங்கரமா சூசனை போட்டு வறுத்து எடுக்கிறாரு. அதை நம்ம கிட்ட சொன்னா நம்ம டவுன் ஆயிடுவோம் தான் சூசன் சொல்றது இல்ல. டேய் நீ உடனே சூசனை ஒரு ஏசுனா லெவலுக்குலாம் பில்டப் பண்ணாத, புரியுதா? டேய் சீரியஸாடா? நீ இருக்க பாரு. சூசன், இந்த மீட்டிங்க்குலாம் வழக்கமா எங்களை கூப்பிட மாட்டாங்கல்ல, அப்போ நாங்க கண்டிப்பா வேணுமா? உங்களை பார்க்கறதுக்காக தான் இந்த மீட்டிங்க. எதுக்கு? எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லுவாரு. மச்சான் இவன் எங்கேயோ ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். வாயை மூடேன்டா. ஹாய், ஐ அம் விஸ்வநாதன். ஐ அம் கார்த்திக் சார். ஐ அம் விஷ்ணு விசு. வாட்? ஐ அம் விஷ்ணு விசு. அட்ரஸ் மீ சார். எனக்கு பேர் சொன்னா பிடிக்காது. அது இல்ல சார், 4 பேர் நம்ம பேர் சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு எங்க தாத்தா சொல்லிருக்காரு சார். உங்க தாத்தா சொல்லியா சார்? போய் 4 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. சார் வாட்டர் 4 கிளாஸ் கோ. ஹவுஸ் கீப்பிங்ல சொல்லவா சார்? ஏன் நீ போய் எடுத்துட்டு வர மாட்டே? நான் வேணா போட்டுமா? வேணாம் சார், நானே போய் எடுத்துட்டு வரேன் சார். இவன் தான் உங்க டீமோட கோமாளியா? விஷ்ணு. தெரியும் தெரியும். வேலை செய்யறவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்றதுக்கு தான் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம், வெட்டியா இருக்கவங்களுக்கு கிடையாது. இவ்வளவுதான் உங்க டீமா? இல்ல சார், சௌந்தர்யா லக்ஷ்மின்னு 2 பேரும் இன்னைக்கு வரல. ஏன்? அது வந்து லீவு சார். அவங்களை இனிமே வர வேண்டாம்னு சொல்லிட்டுங்க. சார் அவங்க ஏற்கனவே லீவு. இந்த மீட்டிங் பத்தி அவங்களுக்கு தெரியாது சார். அவங்க இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டு தான் நான் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுமா? அது இல்ல சார். கூப்பிடுவேன், எப்ப வேணா மீட்டிங் கூப்பிடுவேன். லீவ் போட்டா அதை கேன்சல் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா வேலையை விட்டு போக சொல்லு. என்னங்க சார் 4 கிளாஸ் வாட்டர். இதான் உன்னோட வேலையா சார்? நான் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவியா? இல்ல சார். என்ன இல்ல, உன்னை பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது. நீ பண்ணுவ. உனக்கு மேல இருக்கவங்க என்ன பண்ண சொன்னாலும் நீ பண்ணுவ. இல்ல முடியாதுன்னு சொல்ல தெரியணும், இல்லைன்னா நீ வேஸ்ட். ஆமா, என்னையா மீச இது? என்ன தலை இது? இல்ல சார், அது உன்னால இந்த சிஸ்டத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை நான் நினைக்கிறேன். அது இல்ல சார். ஷட் அப். நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோ. கேள்வியை கேட்டா மட்டும் பதில் சொல்லு. மீட்டிங் முன்னால போனை சைலண்ட் போட கூட தெரியல. அறிவில்ல உனக்கு? சாரி சார். கெட் அவுட். வெளியே போன்னு சொன்னேன். இல்ல சார். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்ல சார், கவனிக்காம. தெரியும், உன்னோட கவனக்குறைவால என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். Are you trying to cry? வாய மூடு. வாய மூடுன்றல. முட்டாள்களையும் கோழைகளையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முட்டாள்தனம் மீட்டிங்ல இருக்கும்போது இப்படி போன் வர்றது. தப்பு பண்ணிட்டு அதை ஃபேஸ் பண்ண முடியாம அழறது கோழைத்தனம். சாரி சார். எனக்கு சாரி சொல்றீங்க, எக்ஸ்கியூஸ் சொல்றீங்க பிடிக்கவே பிடிக்காது. ஒழுங்கா வேலை செய்ய தெரியலன்னா எதுக்கு நீங்களா இங்க வந்து சேர்றீங்க? வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதானே? உங்களுக்காக தான் ஊரா காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க. அங்க போய் டீச்சரா வேலை செய்யுங்க. எதுக்கு இப்படி ஏன் கழுத்த இருக்கிறீங்க? கெட் அவுட். இல்ல சார், இனிமே நான் ரூம் விட்டு போறியா இல்ல வேலையை விட்டு போறியா? அவுட்.
ஆபீஸ் என்ன நீங்க லவ் பண்ற லவர்ஸ் பார்க்க நினைச்சீங்களா? சீரியஸா இல்லைன்னா இந்த ஆபீஸ்ல யாரும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது.